இப்போ படிப்புன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு படித்து போய் டாக்டர் படிப்புலாம் எவ்வளோ கஷ்டமானது, எல்லா படிப்புமே கஷ்டமானது தான். நிறைய தியாகங்கள் செஞ்சால் தான் அந்த மாதிரி படித்து வீட்டை விட்டு வெளியே வந்து பேரண்ட்ஸை விட்டு கூட பிறந்தவங்கள விட்டு தனியாக ஹாஸ்டலில் போய் அங்கே எல்லாத்துக்கிட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய திட்டு வாங்கி அந்த மாதிரிலாம் படித்து வளர்ந்து ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் வன்முறைகள்லாம் நடந்தால் என்ன பண்ணுறது? 30 வருஷம் படித்த 30 வருஷம் வளர்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் யாரையும் நம்பாதீங்க. உங்களால் முடிஞ்சால் உங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நினச்சா போங்க, இல்லைன்னா வீட்டில் இருங்க. சொல்லிடுங்க இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன் அப்படின்னு. பலாத்காரம் பண்ணாதீங்கப்பா. ஆண்கள் திருந்துங்க, நல்ல பிள்ளைகளாக வளருங்க, போதைக்கு அடிமையாகாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிர், அவ்வளோதான். ஆனால் அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கெலாம் அது எவ்வளோ வலி வேதனைகள் தெரியுமா? சட்டமோ நாடோ கவர்மெண்ட்டோ வந்து ஃபுல் டைம் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க முடியாது. மக்கள் தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். நம்ம மக்கள், நம்மளோட அக்கா தங்கச்சி, நம்ம நாட்டு பெண்கள், நம்ம நாட்டு பிள்ளைங்க அப்படின்னு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம தான் ஒரு அண்ணனாக, ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு அந்த பொண்ணு, நம்ம தான் ஒரு அண்ணனாக தகப்பனாராக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி வாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்புக்காக வீட்டை விட்டு ஒரு 36 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. தீய குணங்களெல்லாம் விட்டுருங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்காண்டி ஒரு உயிரே போயிடுச்சு. அது சிதைச்சிட்டிங்க. மனசு எவ்வளோ வலிக்கும். அதனால் மக்களே, குழந்தைங்களே, பெண்கள் வந்து ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருங்கப்பா. பழைய காலத்து மாதிரி வீட்டில் இருந்து இருக்கிறதுக்கு தள்ளிடுவீங்க இல்லையா? பெண்கள் முன்னேறி வர்றதுக்கு வந்து எவ்வளோ தான் பேசினாலும் நடைமுறைப்படுத்துறதுக்கு முடியல. என்னடா பண்ணுறீங்க? பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. சொல்லுங்கள் எதுனாலும். ஸ்கூலில் எனக்கு இந்த மாதிரி இது இருக்குது, டார்ச்சர் பண்ணுறாங்க, டியூஷனில், நான் போகிற இடங்கள்ல மாதிரி இருக்குன்னா ஓப்பனாக பேசுங்க. அதுக்கப்புறம் வெளியே விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்கன்னு பயந்தான் பொம்பளை பிள்ளைங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும் இல்லையா? அப்படின்னா உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. நீங்களே போகாமல் பாதுகாப்பாக வீட்டில் இருங்க.